ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இறால் கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது லைட்டாக முறியட்டும். நான் இதுக்கு அந்த இறால் ஆல்ரெடி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். இது லைட்டாக முறிஞ்சதுமே ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கட் பண்ணி. நீங்கள் மோஸ்ட்டாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள். சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் மோஸ்ட்டாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். கூடவே நான் ஒரு 10 பல் போல் பூண்டு போட்டிருக்கேன், வெள்ளை பூண்டு. 2 பச்சை மிளகாய் கீரை போட்டுக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையுமே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்து கிடைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு அந்த கொஞ்சம் கருவாடில் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த இதுக்கேற்று நீங்கள் போட்டுக்கணும். இந்த இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கட்டும். இது வதங்கி இந்த இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மசாலா ஆட் பண்ணலாம். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது இவ்வளோத்தையுமே ஆட் பண்ணி இந்த இது கூட கிளறி எடுத்துக்கலாம். மசாலா கறியை விடாமல் பார்த்துக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா போடுற டைமில் ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் போடுறதுக்கு பாருங்கள். கரிஞ்சால் அந்த டேஸ்ட்டு போயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த கொஞ்சம் கருவாடை இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் இந்த மசாலா கூடவே இந்த கருவாடை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் இந்த கருவாடில் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கும். இதில் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு அந்த கருவாடு ரொம்ப ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு அந்த தண்ணியை வற்றி எடுக்க பாருங்கள். இது ஒரு தக்கு கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் மசாலாவோட டேஸ்ட் லைட்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்று நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்புமே பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் கருவாட்டிலையுமே உப்பு இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ரொம்பவே கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா என்னோடது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் போட்டேன். நம்ம ஒரு 1 ஹவர்லாம் ஊற போட்டால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது ஓரோ கருவாடை பொறுத்து இருக்குது. இது லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இது சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.